ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் செக்டர், இந்த ஃபார்மா செக்டருக்கு வந்து பெரிய செட்பேக் வர மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இது என்னோட பார்வையில் இது எப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் சொல்லி முடிச்சிடுறேன் என்னன்னு. ஸோ சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, திரையில் தெரியும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நேரடியாக வந்துடும். அதுலேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சரியான மொபைல் ஆப்ன்றதை சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு தொடர்ந்து நான் பேசிகிட்டே வரேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போவே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல், ஆல் செலக்ட் பண்ணாமல் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே இந்த சிரமம் பார்க்காம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக, இன்ட்ராடேயில் வந்து ரொம்ப வேல்யூபிள் ஷார்ட்ஸ் வந்து அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன். இது நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஷார்ட்ஸை பற்றி. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ரொம்ப வேகமாக இந்த சப்ஜெக்ட் உள்ள போயிடலாம். சரி, ட்ரம்ப் வந்து வரிசையாக யூஎஸில் வந்து அங்கே டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கார்ல, அதே போல் இந்த ஃபார்மா கம்பெனிகளுக்கு வந்து 200% வந்து டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணுறதுனால நேரடியாக நம்ம நாட்டில் உள்ள ஃபார்மா கம்பெனிகளுக்கு பாதிப்பு வருமானு கேட்டால், இந்த செய்தியின் அடிப்படையில் பாதிப்பு வருவது போல் ஒரு தோற்றம் வரும். அதனால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் அதன் போக்கில் தான் போக ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது மொமெண்டம் காமிக்கக்கூடிய ஸ்டாக் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எனக்கு ஒரு 8 ஸ்டாக் வந்து ப்ரிடாமினண்ட்டாக தெரியுது. எல்லா ஸ்டாக்கையும் நம்ம பார்க்க வேண்டாம், 8 ஸ்டாக் ப்ரிடாமினண்ட்டாக தெரியுது. அது என்ன ஸ்டாக்கில் வந்து சிப்லா, சன் ஃபார்மா, ஆரோ ஃபார்மா அண்டு மேன்கைண்ட் ஃபார்மா பற்றி அடிக்கடி வீடியோ வந்து மெயின் வீடியோ சேனலில் போட்டிருக்கேன். அண்டு கிளென்மார்க் இப்போ தான் ரீசெண்டாக வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டுருக்கு. அண்ட் லுபின், சைடஸ் லைஃபு அண்டு லாரஸ் கிளாப் வந்து எப்போயாவது வந்து மாதத்தில் 2-3 தடவை வந்து அப்படி மொமெண்டம் காமிச்சிட்டே வரும். இப்போ இந்த 8 ஸ்டாக்கை வந்து ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தவங்க இந்த ஸ்டாக் இறங்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா, ப்ராஃபிட்டில் இருந்தாங்கன்னா ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்து மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து லோ ப்ரைஸில் வரும்போது ரீஎன்டர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்டாக் எதுவும் வாங்கலை, பார்த்துட்ருக்கோம், மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் செல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஷார்ட் செல் பண்ணிக்கலாம், இன்ட்ராடே ஷார்ட் செல் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ஸில் இந்த ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து எஸ்டிபிடி அல்லது இன்ட்ராடே ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட பார்வை தான். நிச்சயமாக வந்து ஒரு டேரிஃப் போடுறதுனால ஒரு நாட்டில் உள்ள ஒரு பர்டிகுலர் செக்டரை அழிச்சிடவோ முடியாது. ஸோ இது வந்து ஒரு பதட்டத்தை வந்து உருவாக்கலாமே தவிர பெருசாக வந்து பெரிய நஷ்டத்தை யாருக்குமே ஏற்படுத்தாது. இங்கே 200% டேரிஃப் போட்டால் அங்கேயும் இதோட இம்பாக்ட் அடிக்க சொல்லிக்கல, ரீகாயில் ஃபோர்ஸ் மாதிரி வரும்னு அங்கேயும் சில பாதிப்புகள் ஏற்படும். அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அங்கே உள்ள செய்தியாளர்களும் இதை பற்றி விரிவாக அனலைஸ் பண்ணி குரல் கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு பாசிங் த க்ளவுட் அப்படிங்கிற மாதிரி போய் ஏற்கனவே 500% டாரிஃபில் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பாசிங் த க்ளவுட்ங்கிற மாதிரி போயிடும். நம்மளுடைய இதில் வந்து ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் இந்த ட்ரேட் டீலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஷார்ட்ஸ் நான் போட்டு வந்து 2 தடவை. அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஃபார்மா செக்டார் பாதிப்பில் இருக்கா, ஆபத்தில் இருக்கான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த வேணால் பாதிப்பும் கிடையாது, எந்த வேணால் ஆபத்தும் கிடையாது. ஸோ மார்க்கெட் நல்லா தான் இருக்குது, ஃபார்மா செக்டர் நல்லா தான் இருக்குது. ஃபார்மா செக்டரில் கூட இந்த 8 ப்ரிடாமினன்ட் ஸ்டாக்ஸு எல்லாமே ஒரு 2-வே மோஷன் கொடுக்குறதுக்கு வேணால் முயற்சி பண்ணலாமே தவிர மற்றபடி ஒரேடியாக இறங்கி கீழே போய் அழிஞ்செல்லாம் போயிடாது. ஸோ நல்லாவே இருக்குது, ஃபார்மா செக்டர் நல்லாவே இருக்குது. யாரும் லாங் டேர்ம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாங்கி லோ ப்ரைஸில் வாங்கி அந்த ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா அவசரப்பட்டு இறங்குதுன்னு வித்துற வேண்டாம். இந்த சிச்சுவேஷன் வந்து பியூர்லி டெம்பரரி, இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாமே நைஸ் கோயிங் தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா திரையில் தெரிகிற நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வரும், உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். அங்கேருந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியான மொபைல் ஆப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப் இருந்து இது நல்லா இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. தென் இந்த சேனலுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் யாராக இருந்தீங்கன்னா பெல் ஐக்கானை இப்போவே கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காகனா அப்போ தான் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் பற்றி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.